வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம்னா, இன்னைக்கு வந்து பொதுவாக ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது பிக் பாஸ் விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த நடந்து முடிஞ்ச இந்த பிக் பாஸ் பற்றி பேசணுன்னா யோசிச்சு பாருங்களேன். போன சீசன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதிலலாம் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் வந்து வெளியில் வரும்போதெல்லாம் எவிக்ட் ஆகி வெளியில் வருவாங்க. மக்கள் முன்னாடி போயிட்டு இவங்க அங்கே உள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டியை போயிட்டு அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதுனால கமல் சாரே வந்து என்ன பண்ணுவார், ஒரு காம்ப்ரமைசிங்காக பேசி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ளாஸ் வெளியிலேருந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு அந்த கோபம் குறையிற அளவுக்கு பேசி அனுப்புவார். பட் இந்த தடவை கமல் சார் என்ன பண்ணிட்டாரு, அந்த விஷயத்தை வந்து மறந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மறந்துட்டார் அவர். ஏன்னா அவரும் ஒரு போட்டியாளராக நினச்சிட்டார் இந்த சீசனில். அதனால ஆமாம், ஒரு பெரும் பிரச்சனை. ஆமாம், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதனால அவருடைய கடமையிலிருந்து அவர் தவறிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். அவர் ஹோஸ்ட் பண்ணுவாருன்னு தான் நினச்சோம். அது வந்து அந்த மாயா பூர்ணிமாவுக்கு அந்த புள்ளி கேங் கூடிய ஒரு ஒன் ஆஃப் த காம்படிட்டர் ஆயிட்டார். ஏற்கனவே அவரே சொன்னார், அம்மா நான் விளையாடல, நீங்கள் தான் விளையாடுறீங்க, நான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன். அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்துவார், இதுதான் சொல்லுவார் தவிர. ஆனால் அவங்களுக்காக பண்ணி அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. எங்க பக்கத்து இலைக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்கன்னு சொல்லும்போது அவங்க தான் விளையாடுறாங்கன்னு பார்த்தா கமல் சார் தான் விளையாடி இருக்கிறாரு. விளையாடுறதால விஜய் டிவியுடைய டிஆர்பி டவுன் ஆயிடுச்சு, இவருடைய இதுவும் டவுன் ஆயிடுச்சு. முக்கியமா பிக் பாஸ் சீசனே வீணா போச்சு. எல்லாரோட வாழ்க்கையிலுமே விளையாடிட்டு இருக்கிறாரு. பிரதீப் வாழ்க்கையில ஒரு மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடிட்டாரு. மற்ற புள்ளிகேங்காக இருந்தால் கூட அவங்க வெளியில் வந்து ஃபேஸ் பண்ணணும்ல. அப்போது அவங்க அதுக்கான சொல்யூஷனை அவர் அங்கேயே கொடுத்து தான் அவங்கள வெளியில் அனுப்பணும். நிக்சனாக இருக்கட்டும், மாயாவாக இருக்கட்டும், பூர்ணிமாவாக இருக்கட்டும், அம்மா நீங்கள் உள்ளே பண்ணது இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க, வெளியே போய் ஒழுங்காக இருக்குன்னு அதெல்லாம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், அட்லீஸ்ட் அவர் வந்து அவருக்கான வேலை என்னன்னா, அந்த புள்ளி கேங்ஸை வெளியில் அனுப்பும்போது நீங்கள் வந்து ஏதாவது சாரி சொல்ல விரும்புகிறீங்களா, நீங்கள் சாரி இவ்வளோ, ஏன்னா வெளியில் இவ்வளோலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க மக்கள், இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் சாரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மக்களே வந்து இது வந்து விளையாடி இருக்காங்க அவங்க, அதனால நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து எதுவுமே பேச வேண்டாம், தவறாக இது பண்ண வேண்டாம், ஏதாவது ஒன்று. அவருக்கு வேலையே அதுதான். இத்தனை சீசன் அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தார். இல்லை, உள்ளே இருக்கும்போது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் வெளியே கமல் சார் பார்க்குறாருல, அப்போ கமல் சார் தெரியல. அப்போ உள்ளே இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்களா, வெளியே இவ்வளோ பிரச்சனை நடக்குதா, அதுக்கேற்ற மாதிரி பேசி வெளியே அனுப்பிச்சிருக்கோம். ஆமாம், இதே பார்த்தீங்கன்னா மஹத் கூட ரெட் கார்டு வாங்கினப்போ அதே மாதிரி தான் கமல் சார் பேசினார். அது மாதிரி ஒவ்வொரு சீசனில் அது மாதிரி ஒவ்வொருத்தர் பண்ணும்போது, பி வாசுவோட சன் வந்து அவர் அப்படி பண்ணும்போதும் கமல் சார் பேசினார். சக்தி அவர் வந்து அவருக்கும் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி இருந்தது, அவரையும் வந்து காம்ப்ரமைசிங்காக பண்ணி தான் வெளியில் அனுப்பினார். ஸோ அவங்க தான் இல்லை, எல்லா சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லி அனுப்புனார். ஏன் லாஸ்ட் சீசனில் விக்ரமனுக்காக பேசியிருக்கிறாரு, அவர் யார் அந்த பொண்ணு நிவாஷினிக்காக பேசினார். ஏன்னா அந்த அசல் கோளாறு கூட அது மாதிரி இப்போ வேறு மாதிரி பேர் வந்ததுனால. ஸோ அசல் கோளாறுக்கே நல்ல சூப்பராக ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பார். மக்கள்கிட்டையும் அவங்களுக்காக இவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார். இந்த ஒரு விஷயம் தான் புரியல, பிக் பாஸ் சீசன் 6 வரையும் நல்லா பண்ண கமல் சார் அப்போ கூட ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார். ஆனால் இந்த 7 ஏன் இவ்வளோ ஃபஸ்ட்டாக, ஏன்னா கமல் சாரும் மாயாவோட வலையில விழுந்துட்டாரு, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அவர் பண்ண ஒரு தப்பு பாருங்க, செயின் லிங்க் மாதிரி இந்நேரம் வந்து 24 டேஸ் ஆயிடுச்சு, 25 டேஸ் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஆனாலும் இன்னும் பிக் பாஸ் கொண்டாட்டம் நம்மளால வந்து செலிப்ரேட் பண்ண முடியாம அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ளே வந்தாங்கன்னா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி விளையாடுற அந்த கேமுக்கு யாருக்குமே மனசு இல்லை. ஏன்னா எல்லாருமே இன்ன வரைக்குமே வந்து வன்மத்தோடு இருக்கிறாங்க. அதாவது ஏ டீம் பி டீம்ன்றதுல பி டீம் வந்து பரவாயில்லைன்னு கூட ஒத்து போகலாம். ஆனால் இந்த ஏ டீம் புள்ளி கேங் வந்து இன்னமும் அந்த மன்னிப்பு கேட்காம அப்படியே அலைஞ்சிட்டு இருக்காங்க. ரவீனா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் அப்படியே சும்மா அது பாலிஷ். ஆக்சுவலி இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே ரவீனா தான். அந்த பாய்சனஸான அந்த பொண்ணு தான் காரணம். ஸ்பாயிலர்னு சொன்னார் கமலஹாசன். கண்டாமா இவர் ஸ்பாயிலர் அப்படின்ட்டு. ஆமா, அவளையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டா, எல்லாரோடைய கேம் பிளேவும் ஸ்பாயில் பண்ணிட்டா. ப்ளஸ் வெளியில வந்தும் யாரையும் அவங்களோட வழியில செல்ல விடாம வந்து அவ ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. மணியை வீணாகிட்டா. ஆக்சுவலி பார்த்தா மணி தான் வந்து நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன், அவங்கள பாதுகாக்கிறேன். அவனும் கேம் தான் விளையாடி இருக்காப்ல, மணியும் வந்து கேம் தான் விளையாடி இருக்கான். மணியை வந்து அவருக்கு மணி வச்சுன்னு போயிட்டாரு. ஆமா,
அவருக்கே வந்து அந்த செகண்ட் ப்ரைஸ் கொடுத்ததை கூட நம்மளால் ஏற்றுக்க முடியல. பட் அவரோட டேலண்ட்டும் ஓகே போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது வந்து விசித்ரா அவங்க தான் நின்று இருக்கணும். அவங்க அது மாதிரி பண்ணதுனால போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். அதெல்லாம் நம்ம வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். பட் இப்போ வந்து வெளியில் வந்துட்டு பிக் பாஸ் கொண்டாட்டத்தை அவங்களால பண்ண முடியல. மக்களை ஃபேஸ் பண்ண முடியாததுக்கு மூல காரணமாக இருக்கிறது விஜய் டிவியும் விஜய் டிவி டீம் என்ன தான் சொன்னாலும் அதை கொண்டு வந்து செயலாக்கம் பண்ணுறது வந்து விஜய் டிவியோட இதுதான். அது ப்ளஸ் வந்து கமல் சார். ஸோ இவங்க வந்து கமல் சாரும் கை கழுவிட்டாரு. ஐயாப்பா உங்க கதை போதுண்டா சாமி. அவர் வந்து அரசியல் களத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு நிறைய களம் இருக்கு, நிறைய மேடை இருக்கு. நம்ம வீடியோஸ்லேயே நிறைய வீடியோஸ் நம்மளது ஒரு ஏர்லியராக போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே நாங்கள் சொல்லியிருப்போம், கமல் சார் நீங்கள் இங்கே பேசுறதுக்கான மேடை இது கிடையாது அப்படின்னு பேசியிருப்போம். ஏன்னா அவருக்கு 1000 மேடை, இது இல்லைன்னா நிறைய மேடை இருக்குங்க. ஆனால் இந்த வந்த அந்த 26 பேருக்கு இதுதான் மேடை. இந்த மேடையை யாரெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வெளியில் பாராட்டுக்கள். யாரெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்காம, அதாவது உங்களோட நேமை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மக்களுடைய ஏச்சும் பேச்சும் தான் மிச்சம்னு சொல்லலாம். அதால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை நீங்கள் இழந்துட்டீங்கல்ல. ஏன்னா நீங்கள் ஒன்றும் புதுசு இல்லை, இது 7th சீசன், இது 6 சீசன்ஸையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. பார்த்துட்டு உள்ளே வந்து அப்போ எப்படி விளையாடணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஆனாலும் இதில் பிரதீப் ஆண்டனி வந்து நீங்கள்லாம் என்னதான் பண்ணாலும் அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டு அவர் எப்படி பாசிட்டிவிட்டியாக அழகாக சூப்பராக ஷைன் ஆகிருக்கிறார். காரணம் நல்ல பண்புகள் இருந்திருக்குது. ஒரு சில வார்த்தைகள், அதாவது நாங்கள் எல்லாரும் மக்கள் பார்த்தது என்னென்னா 100 1000 வந்து நல்ல குணங்கள், ஒரு சில சின்ன சின்ன கெட்ட அந்த வார்த்தைகளை பேசுகிறது, மரியாதை குறைவாக பேசுகிறது, அதை நாங்கள் மன்னிச்சிடலாம். ஏன்னா அவர் வந்து அதுக்காக வருத்தப்பட்டாரு, வருந்தினாரு. அந்த கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு கூல் சுரேஷ் கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு. அது ஒண்ணு. அதே மாதிரி வந்து ஜோவிகாண்ட கூட ஒரு சின்ன பிரச்சனை, நாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கே விட்டு போனான் மனுஷன். அதனால வந்து இதெல்லாம் நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குறோம் மக்கள். அதனால எங்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கு. ஆனால் நீங்கள்லாம் இவ்வளவும் செஞ்சு இவ்வளோ வன்மத்தை பண்ணி இவ்வளோ வில்லத்தனத்தை பண்ணிட்டு வெளியில் வந்து வேஷம் போட்டு அழகாக சிரிச்சிட்டு நான் நல்லவன் நான் அவன் இல்லைன்னு காட்டுறீங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நீங்கள் எல்லாம் வந்து தலைமறைவாக இருக்கிறீங்க. பிக் பாஸ் கொண்டாட்டமே நடத்தலாமா நடத்த முடியாதா? ஏன் அதை இதெல்லாம் மற்றவங்களாம் கூட விட்டுருங்களா, சின்ன பசங்கன்னு வச்சுக்கலாம். இந்த விசித்ரா மேடம் வந்து அவங்களோட ஏஜை பார்க்கும்போது அவங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அனுபவங்கள் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அந்த வயசுக்கேற்ற அந்த புத்தி இல்லை பாருங்க அவங்களுக்கு. அந்த ஷோவில் கூட பாருங்க, விஜய் டிவி ஷோவில் கூட அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா தினேஷ் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்க. அவர் ஒதுங்கி தான் இருக்காரு. ஆக்சுவலி அந்த அம்மா அப்பயே சொல்லிச்சு, கமல் சார் என்னுடைய பரம எதிரி சார். அந்த மனுஷன் என்ன பரம எதிரின்ற ஒரு வார்த்தை வரலாமா? என்ன உங்களுக்கு சொத்து பிரச்சனையா, இல்லை வாய்க்கா தகராறா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? ஏதோ அந்த மனுஷன் அவன் பொண்டாட்டியோட சரண வந்தான், அவ்வளோ வன்மை வச்சிருக்கிற நீ, வெளியே வந்து அதே புத்தி தான் உனக்கு. என்ன உனக்கு, நீ என்ன அவருக்கு என்ன மாமியாரா நீ? அவர் குடும்பத்தை பிரித்து விடணும்னு. அப்போது இந்த அம்மா இது மாதிரிலாம் பண்ணதுனால இப்போது அண்டாக்கா கசம்லேயே இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் வந்து சேர முடியுமா? அப்படியே வந்தாலும் பிரச்சனை ஆகுமா? இதெல்லாம் யோசிக்கிறதுனால விஜய் டிவி வந்து மண்டியை பிச்சுன்னு உட்காந்து யாரை கூப்பிடலாம்? பிரதீப்ன்றவனும் கெஞ்சி கூத்தாடி பார்த்தாங்க, வர முடியாதுன்னு சொல்லியாச்சு. அவருடைய லைன் மாறி போயாச்சு. பிரதீப் கூட மனமிறங்கி வராரு வரல, அது அடுத்தது. அவரோட மனசு வந்து யாருக்கு டைட்டில் வின்னர் அர்ச்சனா ஏன் கூப்பிடல எதுக்குமே? அது இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நடப்பீங்க? அதாவது என்ன சொல்லுவாங்க, தலை இல்லாம வாழாடி நிக்கிறீங்க. ஆமா, இப்போ வந்து மத்தவங்க புள்ளி கேங் கூட்டி வந்தீங்க. ரவீனா ஐஷு ஓரளவுக்கு வந்து எல்லாருக்குள்ளயும் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி நான் அவன் இல்லை நாங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி, பிரதீப்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஷம் போட்டுட்டு உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுங்க ஒரு குள்ள நரி வேஷம் போடுதுங்க. ஆனா இப்போ மன்னிப்பு கேட்காத இந்த புள்ளி கேங்ஸ் என்ன பண்ணவன் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு? மாயா பூர்ணிமா நிக்சன். இவங்க வந்து நாங்கள் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ வந்து விஜய் டிவி வந்து என்ன பண்ணுது, அவங்கக்கிட்ட கெஞ்சாத குறையாக இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது நடக்குமா, அப்படியே நடந்தாலும் கரெக்டாக போகுமா அப்படின்னு தெரியல. அப்படியே விஜய் டிவி எல்லாரையும் கூட்டுட்டு வந்து குண்டுக்குள்ளே அடைக்கிற மாதிரி செட்டில் போட்டால் கூட இவங்க அங்கேயும் முட்டிக்க தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குள், அதாவது சண்டை வர்றது சகஜங்க. ஒரு மனசு கஷ்டம், ஒரு மனஸ்தாபங்கள், குற்றம் குறைகள் இதெல்லாம் வர்றது சகஜம்தான். ஆனால்
அதை உடனே பேசி சால்வ் பண்ணிடணும், மன்னிப்பு கேட்டுடணும், ஓகே. அதாவது அதான் சொல்கிறேனே, கோல்டன் வேர்ட்ஸ், சாரி, தேங்க்ஸ், இதெல்லாம் வந்து கோல்டன் வேர்ட்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் இருக்காது, இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்துருந்துருக்காது. இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கல. என்னன்னா சரி, நான் என்ன சொல்கிறேன், ரைட்டு, ஓகே, நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பாக கூட இருக்கட்டும், உள்ளே நீங்கள் பண்ணது உங்களுடைய ப்ளே, உங்களுடைய கேமு இருக்கட்டும். வெளியே வந்தீங்களே, வெளியே வந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, உங்கள் ஷோவை நீங்கள் பார்த்து நீங்கள் என்னென்னலாம் வேலை காமிச்சிங்க பார்த்துருப்பீங்களா? ஐயோ, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம், நம்ம சாரி கேட்கணும், ஐயா மன்னிச்சிருக்கேன். உன்னை வந்து நீ இந்த ஸ்பேஸில் போகிறது, நிலாவுக்கு போகிறது, இந்த கதை வேணாம், ஒரு டேரக்டர் இன்டர்வியூ கொடுங்க. பிக் பாஸ் ஷோன்றது சூப்பர் தெரியுங்களா. ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருன்றத நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் என்னவா இருந்திருந்தீங்க அந்த 100 நாட்கள், ஓகேவா, ஒரு நாள் 2 நாள் நடிக்கலாம். ஆனால் 100 நாள் நடித்த சிலர்லாம் இருக்கிறாங்க தான். அவங்களெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இது கொஞ்சம் சின்ன டக்குன்னு போடலான்னு இந்த வீடியோ போடுறோம். அதனால் வந்து 100 நாள் வேஷம் போட்டு முகத்திரையை கிழிக்காமல் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க தான். ஆனால் இந்த 100 நாள் நீங்கள் எப்படியா இருந்தீங்கன்றது தான் அங்கே கான்செப்ட். அப்போ நீங்கள் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கல. இப்போ விஜய் டிவி என்ன பண்ணோம், உங்களை எல்லாரையும் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு எப்படியாவது அழைச்சின்னு வந்து விட்டால் கூட பிரச்சனை வரும். அதுக்கு தேவை நீங்கள் எப்படின்னா அடிச்சுக்குங்கடா, அடிச்சுக்கிட்டு டிஆர்பி வேணும், அவ்வளோதான். இதான் கதை. பிக் பாஸை பொறுத்தவரையும் அந்த ஐ மீன் விஜய் டிவிக்கு வந்து இதுதான் பிளான். அது நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப கொடூரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு கொடுமைத்தனமான அந்த ஒரு வில்லனிக்கான ஒரு டிவி எதுன்னா விஜய் டிவின்னு தான் நம்ம சொல்லலாம் பார்க்க போனீங்கன்னா. ஏன்னா நீ கேளிக்கை உல்லாசத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கானது தான் நம்மளுடைய இந்த டெலிவிஷன்ஸு, அதில் இருக்கிற சேனல்ஸு. ஆனால் இதை வந்து ஒரு வன்மமாக ஒரு பிக் பாஸ்ன்றது அந்த இடத்துல நான் அதுதான் கேட்குறேன். நீங்கள் வந்து 6 சீசன் வந்தது, ஏதோ உள்ள ஒரு பிரச்சனை இருக்கா, வேலை முடியும், அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா வாங்க, ஒரு நல்ல ஃபங்க்ஷனு கட்டு, வேலை முடிஞ்ச உடனே ஒரு 15-20 நாளில் ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டம் வைப்பீங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க, மெயின்டைன் பண்ணல, அது அவங்கவங்களோட பர்சனல். ஆனால் இது இவ்வளோ நாள் முடிஞ்சோம், பிக் பாஸை பற்றி இன்னும் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம்னா அந்த அளவுக்கு இன்னும் அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, இதை பற்றி பேசக்கூடாது, முடிக்கலாம்னு பார்த்தாக்கா ஏதாவது ஒரு கண்டென்ட்டா இருக்கு, விட்டகுற தோட்டக்கிற மாதிரி இருக்குது இந்த பிக் பாஸ். நீ தயவு செய்து 8வது சீசனாவது போடுங்க. நாங்க நிறைய கண்டென்ட்லாம் வச்சிருக்கோங்க, சமையல் கண்டென்ட் வச்சிருக்கோம், ஸ்டோரிஸ் கண்டென்ட் வச்சிருக்கோம், நம்மளுடைய பாரம்பரியமான ஸ்டோரிஸ்லாம் இருக்கும்ல, மூதாதையர்கள் சொன்ன ஸ்டோரிஸ்லாம், இதெல்லாம் நிறைய இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா. இதெல்லாம் இப்போ போட முடியாம இவங்கள பத்தியே பேசறதா இருக்கு, நமக்கு டென்ஷனா இருக்கு. அப்பா இதோட முடிஞ்சிச்சுப்பா நினைச்சா அப்பதான் ஒருத்தன் ஏதோ கிளம்ப கணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா யாராவது ஒருத்தர் இன்டர்வியூ. இப்போ பிராவோ ஒரு இது போட்டிருக்காப்புல, அதை போஸ்ட் போட்டிருக்கோம், அதை நாளைக்கு நம்ம பேசணும். அடுத்தது இந்த விசித்ரா மேடம் உடைய ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்குது, அதை பற்றி பேசணும். ரவீனா மணி மேட்ரு, அது ஒரு பஞ்சாயத்து, அதான் சொன்னேன். ரவீனா மணின்னும் போது தான் ஞாபகம் வருது. இந்த ரவீனா மணி வந்து இங்க எடுத்த முடிவை அவங்க பிரதீப் ஆண்டனி வெளியில வந்த உடனே இப்ப நிக்சனுக்கும் ஐஷுக்கும் இப்படி ஒரு பேர் வந்ததே, அப்ப நமக்கும் அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் அங்கேயே ஒழுங்கா கேம் பிளே மாத்தி இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நாங்க இப்படிதான், ஆமா அப்படிதான் நீங்க வெச்சா பாரு, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம், அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம், அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்ப வெளியில வந்து இவ்வளவு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கல்ல, எங்க 2 பேரும் நாங்க 2 பேரும் பேசிக்க மாட்டோம், அத உள்ள பேசிக்க மாட்டோம்னு எடுத்திருந்தீங்கன்னா கேம் பிளே சூப்பரா இருந்திருக்கும்ல. அப்ப நீங்களும் ஸ்பாயில் பண்ணின்னு உங்க பேரையும் ஸ்பாயில் பண்ணிட்டு நீங்களா இந்த கேம் ஷோக்கு எதுக்கு வரீங்க? உங்களையே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. ஓகே, ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றபடி அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயங்க, கமல் சாரோட வீடியோவும் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி வேணுன்றவங்க கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் வந்து மற்றது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்டோரிஸு அதெல்லாம் பற்றியும் அந்த சமையல் குறிப்புகள் அதெல்லாமும் போடுறேன். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. எது தேவைன்றதை நாங்கள் பார்த்து உங்களுக்கு இது பண்ணிடுறோம். நன்றி. தேங்க்யூ.